விடுதலை நாயகனாம் இயேசு கிறிஸ்துவினாலும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமேன். இன்றைய தினத்திலும் வருகை கால இறைவாக்கிற்கென்று வாசித்து தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் முதல் 6 வசனங்கள். பரிசுத்த லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 3ஆம் அதிகாரம் திருவசனங்கள் 1 துவங்கி 6 முடிய. திபேரியுராயன் ராஜ்யபாரம் பண்ணின 15ஆம் வருஷம் சகரியாவின் குமாரன் யோவானுக்கு வனாந்தரத்திலே கடவுளின் வார்த்தை வந்தது. அக்காலத்தில் பொந்தியு பிலாத்து யூதேயாவில் தேசாதிபதியும், ஏரோது கலிலேயாவில் சிற்றரசனும், அவன் சகோதரனாகிய பிலிப்பு இந்துரேயா திராகோனித்து நாடுகளில் சிற்றரசனும், லிசானியா அபிலேனேயில் சிற்றரசனுமாயிருந்தார்கள். அன்னாவும் காய்பாவும் பிரதான ஆசாரியராயிருந்தார்கள். யோவான் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறம் எங்கும் போய் பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்குரிய ஞான ஸ்நானத்தை குறித்து பிரசங்கித்து வந்தான். அவன் பிரசங்கித்தது ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய வார்த்தைகளின் ஆகமத்தில் எழுதியிருக்கிற பிரகாரமே. அதாவது, கர்த்தரின் வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவர் பாதைகளை செவ்வை பண்ணுங்கள், பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும், சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும், கோணலானவைகள் செவ்வையாகும், கரடானவைகள் சமவெளிகளாகும், மனுமக்கள் யாவரும் கடவுளின் ரட்சிப்பை காண்பார்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவருடைய சத்தம் என்பதே. நாம் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்வோம். வாரும் பரிசுத்த ஆவியானவரே, உம்மை விசுவாசிக்கிற எங்கள் நெஞ்சிலே உம்முடைய அன்பின் தீயை மூட்டி அருளும். பற்பல மொழிகள் பேசும் பற்பல நாட்டினரை ஒரே விசுவாசம் உடையவர்களாய் ஓரிடத்திலே கூட சேர்த்திருக்கிற தேவரீர், உமது வார்த்தையை கொண்டு பரிசுத்தமாக்கி அருளும். உம்முடைய வேத வசனமே சத்தியம் சுவாமி. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான திருச்சபை மக்களே, கிறிஸ்துவ இளைஞர் இயக்கத்தின் உறுப்பினர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வருகை கால இறை வாக்குக்கென்று இந்த நாளிலே நாம் வாசித்து தியானிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வாசிக்க கேட்ட திருமறை பகுதியில் பரிசுத்த லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 3ஆம் அதிகாரம் முதல் 6 வசனங்களை நாம் பார்க்கின்ற பொழுது, கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் என்கிற வசனத்தை அடிப்படையாக கொண்டு இந்த நூட்களிலே நாம் பார்க்கிறோம். பொதுவாக கிறிஸ்தவ வருகை என்பது தேவதூதர்களுடைய பாடல் வழியாகவும், முன்னணியில் உள்ள குழந்தை பிறந்திருக்கிறது என்பதன் வாயிலாகவும் அறிவிக்கப்படுவதும் அடையாளப்படுத்தப்படுவதும் வழக்கமான ஒரு காரியம். ஆனால் இந்த திருமறை பகுதியை நாம் பார்க்கின்ற பொழுது வனாந்தரத்திலே ஒலிக்கின்ற ஒரு சத்தமாக இந்த வருகை நமக்கு அடையாளப்படுத்தப்படுகிறது. வனாந்தரத்தில் ஒலிக்கும் சத்தம். இந்த லூக்கா நற்செய்தி நூலில் அரசர், ஆளுநர், ஆசாரியர் என அனைவரையும் குறிப்பிடுகிற இந்த வருகையின் கால இறைவாக்குல இதன் மூலமாக கடவுளின் ரட்சிப்பு உண்மையான வரலாற்றில் நடக்கிறது என்பதை அடையாளப்படுத்தும்படியாக இந்த காரியங்கள் நமக்கு கொடுக்கப்படுகின்றன. ஆனால் கடவுளின் வார்த்தையானது அரண்மனை, ஆலயம் போன்ற இடங்களில் வரவில்லை, அது சொல்லப்படவில்லை. ஆனால் வனாந்தரத்திலே உள்ள யோவானிடத்திற்கு வந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதுதான் வருகையின் ஆழமான அர்த்தமாக இருக்கிறது. நாம் வாழ்கின்ற இந்த உலகம் சத்தமாகவும் வேகமாகவும் தனது பணிக்கென்று ஓடுகிற அல்லது பிரயாசப்படுகிற இந்த சூழ்நிலைகளிலே கடவுள் அமைதியானவராக, வெறுமையானவராக வனாந்தரத்திலிருந்து பேசுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். 3 தலைப்புகளின் கீழாக சுருக்கமாக இந்த காரியங்களை நாம் தியானிப்போம். முதலாவதாக வனாந்தர வார்த்தை. 2ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது இந்த காரியம் வனாந்தரத்திலிருந்து கொடுக்கப்படுகிற வசனமாக அல்லது யோவான் பேசின வார்த்தையாக நாம் பார்க்கிறோம். மனிதன் கடவுளை தேடுவதனால் ரட்சிப்பு தொடங்கப்படுவது இல்லை, மாறாக கடவுளின் வார்த்தை மனிதனுக்குள் வந்து சேர்வதால்
மனிதன் கடவுளை தேடுகிற ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யோவான் வனாந்தரத்திலிருந்து கூப்பிடுவது போல வனாந்தரம் என்பது ஒரு சாதாரண இடமாக கருதப்படாமல் அது ஒரு ஆவிக்குரிய நிலையாக பார்க்கப்படுகிறதாய் இருக்கிறது. இந்த வனாந்தரத்தை நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு உலர்ந்த விசுவாசம், ஒரு கவனச்சிதறல், ஒரு சோர்வடைந்த திருச்சபை, கடவுளை மறந்த உலகம், இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே யோவானின் அழைப்பு மனம் திரும்புதலுக்கான ஒரு அழைப்பாக கொடுக்கப்படுகிறதா இருக்கிறது. பொதுவாக இந்த வருகையின் காலத்திலே நம்முடைய தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையிலே நாம் பயன்படுத்தக்கூடிய இந்த வயலட் நிறமானது ஒருவேளை ராஜா வருகிறார் என்கிறதற்காக என்பதை அடையாளப்படுத்தும்படியாக ராஜரீக நிறத்தை நாம் அடையாளப்படுத்தினாலும் இது கொண்டாட்டத்திற்கான நிறமாக நேரமாக அல்லாமல் மனம் மாறுவதற்கான நிறமாகவும் நேரமாகவும் நமக்கு கொடுக்கப்படுகிறதாய் இருக்கிறது. அப்போ மனம் திரும்புதல் ஒருவேளை தவசு காலம் மாத்திரமல்ல, வருகையின் காலமும் கூட மனமாற்றத்திற்கான காலமாக ஒரு வாய்ப்பாக நமக்கு கொடுக்கப்படுகிறதாய் இருக்கிறது. இந்த காரியங்கள் நம்மை நியாயப்பிரமாணத்திற்கு முன்பதாகவும் நிறுத்துகிறதாய் இருக்கிறது. நாம் ஆயத்தமாக இல்லை, நாம் கடவுள் எதிர்பார்க்கிற வாழ்விலே நேராக நடக்கவில்லை, நாம் பரிசுத்தர்களாக நம் வாழ்க்கையை நடத்தவில்லை என்பதையெல்லாம் யோசித்து பார்க்க இந்த வருகை நாட்கள் எச்சரிப்பின் நாட்களாக சத்தமாக நமக்கு கொடுக்கப்படுகிறதா இருக்கிறது. அருமையாக மறைதிரு அறிவர் மார்ட்டின் லூதர் ஐயா அவர்கள் சொல்லுவார்கள், law must terrify the conscience so that the gospel may truly comfort it. நியாயப்பிரமாணம் மனசாட்சியை அச்சுறுத்த வேண்டும், அப்போதுதான் நற்செய்தி ஆறுதல் அளிக்கும் என்று சொல்லி மார்ட்டின் லூதர் ஐயா அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். அப்போ நம்முடைய மனசாட்சியை அச்சுறுத்தக்கூடிய அல்லது மனம் மாற்றத்திற்கென்று தூண்டக்கூடிய ஒரு செயல்களாக இந்த வருகை நாட்களை நாம் அமைத்துக் கொள்ள அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். வருகை என்பது கிறிஸ்து வருகையின் காரணம் நமது தகுதி அல்ல, மாறாக நமது தேவையாக இருக்கிறது. நமது தகுதியை பார்த்து ஆண்டவர் வரவில்லை, மாறாக நமது தேவை இருக்கிறது என்பதற்காக ஆண்டவர் வரக்கூடியவராக இருக்கிறார். அதற்கென்று வனாந்தரத்திலே சத்தமாக வருகிறார் என்பதையும் நாம் யோசித்து பார்க்க இந்த நாட்களிலே அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். இரண்டாவதாக வழிகாட்டும் வார்த்தை 5ஆம் வசனத்திலே இவராக சொல்லப்பட்டிருக்கிறது, பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும், சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும், கோணலானவைகள் செவ்வையாகும், கரடானவைகள் சம வழிகளாகும் என்று சொல்லி அந்த இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த வார்த்தைகள் மனிதனுக்கான கட்டளைகள் அல்ல, மாறாக கடவுளின் வாக்கு தத்தமாக கருதப்படுகிறதா இருக்கிறது. Valley is lifted, mountains lowered, crooked made straight. இதையும் கூட நம்முடைய கிளாசிக் லூத்தரன் தியாலஜியிலே நாம் அனுசரிக்கின்ற பொழுது, we do not prepare ourselves for Christ, but Christ prepares us for himself. நாம் கடவுளுக்கென்று நாம் ஆயத்தப்படவில்லை, மாறாக கடவுள் நம்மை அவருக்கென்று நம்மை ஆயத்தப்படுத்துகிறவராய் இருக்கிறார் என்பதை நாம் யோசித்து பார்க்க இந்த நாட்களிலே வழிகாட்டும் வார்த்தையாக இந்த வருகையை அனுசரிக்க அழைக்கப்படுகிறோம். பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும், உடைந்த உள்ளம், சோர்ந்து போன ஆத்துமாக்கள், பயத்தோடு நடுக்கத்தோடு இருக்கிறவர்கள் உயர்த்தப்படுவார்கள் என்பதை இந்த திருமறை வார்த்தை நமக்கு சுட்டி காட்டுகிறதா இருக்கிறது. சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும் என்று சொல்லி நாம் பார்க்கின்ற பொழுது, மனித சுயாபவத்தில் இருக்கக்கூடிய அகந்தையான காரியம், பெருமையான காரியங்கள், நான் தான், எங்கள் குடும்பம் தான் என்றெல்லாம் சொல்லி அநேக காரியங்களை குறித்து நாம் யோசிக்கின்ற பொழுது அந்த அகந்தை, சுய நீதிமை, தன்னம்பிக்கை நியாயப்பிரமாணத்தினால் தாழ்த்தப்படுகிற காரியங்களாக இருக்கிறது என்று சொல்லி நாம் யோசித்து பார்க்கிறதுனாலே அழைக்கப்படுகிறோம். பாவத்தால் வளைந்த வாழ்க்கைகள் கிறிஸ்துவை நோக்கி திருப்பப்படுகிற ஒரு மனமாற்றத்திற்கான காலம்தான் இந்த வருகைக்கான காலமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உங்கள் செயல்களில் அல்ல, கடவுளுடைய கிருபையில் நம்பிக்கை வையுங்கள் என்று சொல்லி திருமறை நம்மை கடவுளுக்கு நேராக இந்த நாட்களிலே திருப்புகிறதாய் இருக்கிறது. சோலா கிரேஷியா மார்ட்டின் லூதர் ஐயா அவர்கள் எழுதின 5 சோலாக்களில் ரொம்ப
ரொம்ப முக்கியமாக நாம் யோசிக்கிற காரியம் சோலா கிரேசியா, கிருபை மாத்திரமே, ஆண்டவருடைய கிருபை மாத்திரமே நம்மை மீட்கும், நம்மை ரட்சிக்கும் என்கிற விசுவாசத்திலே நாம் வளருகிறவர்களாய் இருக்கிறோமா? தற்பரிசோதனை செய்து கொள்ள இந்த நாட்களிலே தீவிரமாய் அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். மூன்றாவதாக வாழ்வளிக்கும் வார்த்தை. முதலாவது நாம் பார்த்தது வனாந்தர வார்த்தை, இரண்டாவது வழிகாட்டும் வார்த்தை, மூன்றாவதாக வாழ்வளிக்கும் வார்த்தை. 6ஆம் வசனத்துல மனுமக்கள் யாவரும் கடவுளின் ரட்சிப்பை காண்பார்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் என்பதே என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது நியாய தீர்ப்பு அல்ல, நற்செய்தியாக நமக்கு கொடுக்கப்படுகிறதா இருக்கிறது. எல்லா மனுஷர்களும், எல்லா மனுமக்களும், ஏழை பணக்காரர், விசுவாசி அவிசுவாசி, வலிமை மிக்கவர் பலவீனமானவர்கள் என்ற அனைவருக்குமான வாழ்வு கொடுக்கக்கூடிய வார்த்தையாக ஆண்டவர் பிறக்கப் போகிறார் என்பதை யோசித்து பார்க்க அந்த நாட்களிலே அழைக்கப்பட்டிருக்கிறோம். மார்ட்டின் லூத்தர் ஐயா அவர்கள் சொல்கிறார், Gospel does not demand works, it gives Christ. உங்களுடைய செயல்பாடுகளை அல்ல, வாழ்வை கொடுக்கவே நற்செய்தியாக கிறிஸ்து வருகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாவிகளுக்காக வருகிறார், மன்னிப்புடன் வருகிறார், கிருபையுடன் வருகிறார், நம்மை ரட்சிப்பதற்கென்று வருகிறார் என்பதை யோசித்து பார்க்க இந்த வருகைக்கான காலங்கள் நமக்கு கொடுக்கப்படுகிறதா இருக்கிறது. Advent is not passive waiting but faithful listening. It's not about passive waiting but faithful listening. விசுவாசத்தோடு அவரது வருகைக்காக நாம் காத்திருக்க, வாழ்விற்காக காத்திருக்க அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். நாம் கிறிஸ்துவுக்காக பாதை அமைக்கவில்லை, மாறாக கிறிஸ்துவே நமக்குள் அவருக்கான பாதையை அமைக்கிறார் என்று சொல்லி நாம் யோசித்து பார்க்க அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். தேவையற்ற சிந்தனைகள், தேவையற்ற காரியங்கள், ஆண்டவரது நாளிலே மனம் திரும்புதலுக்கென்று ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். நான் முன்னமே சொன்னது போல கொண்டாட்டத்திற்கான காலம் மாத்திரமல்ல, வருகையின் காலங்கள் மனம் மாற்றத்திற்கான காலங்களாகவும் கொடுக்கப்படுகிறது. ஒருவேளை பாடுகிற பாடல்கள் மூலமாக, சந்திக்கிற இல்லங்களிலே பாடகர் குழுவாக, பவனியாக, சாண்டா கிளாஸ் ட்ரெஸ் அணிந்து அல்லது மேலதாளங்கள் கொட்டி இனிப்புகளை வழங்குவதால் மாத்திரம் கிறிஸ்து நம்மிடத்தில் பிறக்க முடியாது. மாறாக மனம் மாறியவர்களாய், அனைவரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனதுடையவர்களாய், எல்லா மனிதர்களையும் கிறிஸ்துவின் மக்களோடு அங்கீகரிக்கிறவர்களாய் நாம் மாறுகின்ற பொழுதுதான் ஆண்டவர் நம் இல்லத்திலும் உள்ளத்திலும் பிறக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய இல்லமும் உள்ளமும் ஆண்டவர் பிறப்பதற்கு சரியான ஒரு இடமாக இருக்கிறதா? சாதாரணமாக கொண்டாட்டத்திற்கென்று நாம் விழாக்களுக்கென்று ஆயத்தப்படுகின்ற பொழுது இல்லங்களை தூய்மைப்படுத்துகிறோம், தண்ணீர் ஊற்றி கழுவி சுத்திகரிக்கிறோம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு நம் இல்லத்தையும் உள்ளத்தையும், குறிப்பாக நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற பாவ செயல்களை எடுத்து போட்டு கழுவி சுத்திகரித்து ஆண்டவருக்கென்று இடம் கொடுக்கிறோமா என்பதை யோசித்து பார்க்க அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். கர்த்தருக்கு வழி ஆயத்தப்படுத்துங்கள் என்ற குரல் இன்றும் ஒலித்து கொண்டுதான் இருக்கிறது. இம்மானுவேலே வாருமே என்று சொல்லி நாம் பாடுகிறவர்களாய் மாத்திரம் இருக்கிறோமா? மாறாக செயல்களிலே ஆண்டவரை எதிர்நோக்க சித்தமுள்ளவர்களாய் இருக்கிறோமா? பிறந்தார் பிறந்தார் என்கிற பாடல்களை நாம் பாடுகிறோம். கந்தை துணியோ கர்த்தருக்கு, கடும் ஏழ்மை கோலமதோ, விலையேற பெற்ற உடை அலங்கரிப்பும் வீண் ஆசையும் நமக்கேன் என்று சொல்லி நாம் பாடுகிறவர்களாய் இருக்கிறோம். இந்த பாடல் வரிகளுக்கு ஏற்ப நடக்கிறவர்களாய் இருக்கிறோமா? தேவையற்ற காரியங்களுக்கும் அலங்கரிப்புகளுக்கு, மற்ற எல்லா காரியங்களுக்கும் அதிகமாக செலவழிக்கிறோம், அதிகமாக நேரத்தை ஒதுக்குகிறோம். மக்களை சந்திக்க, கடவுளை அறியாத மக்களை தேடி போக திருச்சபைக்குள்ளாகவே தங்கிவிட்டோம். சென்று சொல்ல அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். வருகையின் காலம் கொண்டாட்டத்திற்கான காலம் மாத்திரமல்ல, மனமாற்றத்திற்கான காலமாகவும் கொடுக்கப்படுகிறதாய் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடவுள் நம் இல்லத்திலும் உள்ளத்திலும் பிறக்க வனாந்தரத்திலிருந்து வார்த்தையாக கூப்பிடுகிறார், வழிகாட்டுகிற வார்த்தையாக நம்மை அழைக்கிறார், வாழ்வளிக்கும் வார்த்தையாக நம்மோடு பயணிக்கிறார் என்பதை யோசித்து பார்த்து, கடவுள் கிருபை செய்வார், கிருபையினால் மாத்திரம் நாம் மனமாற்றம் அடைய முடியும் என்பதை நம்முடைய செயல்பாடுகளை மாத்திரம் நம்பிக்கொண்டிராமல், கடவுளுக்கென்று ஒப்புக் கொடுக்கிற பிள்ளைகளாய், மனமாற்றத்திற்கென்று ஒப்புக் கொடுக்கிற பிள்ளைகளாய் இந்த வருகை காலத்தில் கடவுளிடத்தில் ஒப்புக் கொடுப்போம்.
கடவுள் தாமே இந்த வருகை நாட்களிலே நமக்கு நல்ல மனமாற்றத்தை கொடுத்து விசேஷமாக நம்முடைய உள்ளத்திலும் ஆண்டவர் பிறப்பதற்கு வழிவகை செய்து நம்முடைய உள்ளத்தை மாற்றி கடவுளுக்கென்று நல்ல ஒரு இடமாக மாற்றி இந்த திருவசனத்தின் மூலமாக பலப்படுத்துவாராக. ஆமென். தொலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த பராபரனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. கிருபையாக ஈவாக கொடுத்த இந்த மனமகிழ்ச்சியின் நேரத்திற்காக நன்றி படைக்கிறோம். வருகையின் காலங்கள் கொண்டாட்டத்திற்கான காலங்கள் மாத்திரமல்ல, மாறாக மனமாற்றத்திற்கான காலங்களாகவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நீர் எங்களுக்கு உணர்த்தினதற்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம். விசேஷமாக நாங்கள் அனுசரிக்கிற இந்த வருகையின் காலங்களிலே இன்னும் ஒரு சில வாரங்களிலே நாட்களிலே நாங்கள் கிறிஸ்து பிறப்பை கொண்டாடப் போகிறோம். அதற்கென்று எங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் நாங்கள் தயார்படுத்தி கொண்டிருக்கிறோமா என்பதை யோசித்து பார்க்கின்ற பொழுது சற்றே தொய்வுள்ளவர்களாய் இருக்கிறோம் என்பதை உணர்ந்தவர்களாய் மனமாற்றத்திற்கென்று ஒரு விசையாக மட்டும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறவர்களாய் சன்னதி முன் வருகிறோம். உண்மையான மனமாற்றத்தை எங்கள் மனதில் ஏற்படுத்தி எங்கள் உள்ளத்திலே நீர் பிறப்பதற்கு ஏற்புடைய உள்ளமாக நீர் மாற்றி அமைத்து தரும்படியாக இரட்சகரும் நல்ல மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற திருப்பெயரால் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தாய் தந்தையாம் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியம், வழிநடத்துதல், பாதுகாப்பு, பராமரிப்பு நம் அனைவரோடும் விசேஷமாக இந்த வருகை நாட்களிலும் கொண்டாட்டத்திற்காக மாத்திரமல்ல மனமாற்றத்திற்காகவும் ஆண்டவர் நம்மை ஆயத்தப்படுத்தி சுகமும் சந்தோஷமும் கொடுத்து காப்பாராக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட அடியனுக்கு இந்த அனுமதியையும் வாய்ப்பையும் கொடுத்து தசுலுதி சீகன்பால் ஜூப்ளி ஆலயம் சீர்காழி குருசேகரத்தின் ஆயர் மறைதிரு செல்லதுரை ஐயா அவர்களுக்கும் இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த கிறிஸ்துவ இளைஞர் இயக்கத்தின் பொதுச் செயலர் மறைதிரு ஜாஷ்வா நிமலன் ஐயா அவர்களுக்கும் விசேஷமாக இந்த காணொலி வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நன்றிகளையும் தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாக தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை சீகன்பால் ஜூப்ளி ஆலயம் சீர்காழி குருசேகரத்தின் சார்பாக உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து பிறந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.